ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கணும்னா, ரேஷன் கார்டு கேஒய்சி சம்மந்தமாக தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாடு முழுவதும் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க தங்கள் குடும்ப உறுப்பினர் அடையாளங்களை சரிபார்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சுமார் 9 லட்சம் பேர் கேஒய்சியை இன்னும் சரிபார்க்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த ரேஷன் கார்டு அந்த அடிப்படையில் தான் வழங்குறாங்க. மாதம் உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, பொங்கல் பரிசு தொகையாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேறு எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் ரேஷன் கார்டு மூலமாக தான் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் வழங்கிட்டு இருக்காங்க. தற்போது தமிழ்நாடு முழுவதும் 2,24,00,000 லட்சம் ரேஷன் கார்டு இருப்பதாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கும் விண்ணப்பிச்சுட்டு வராங்க. அந்த விண்ணப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிற ஸ்கீமில் அந்த மகளிர் உரிமை தொகை தர்றதால இப்போ நிறைய பெண்கள் தனியாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமாராக ஒரு 8 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருந்தவங்க கூட தற்போது இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக, அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் தனித்தனியாக ரேஷன் கார்டு கேட்டு தற்போது விண்ணப்பிச்சுட்டு வராங்க. இதனால் அரசு ரேஷன் கார்டு விண்ணப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. ரேஷன் கார்டு மூலமாக தான் இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் அடையாளம் சரிபார்ப்பு பணியை தற்போது இந்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டிலையும் அதே போல் தமிழ்நாடு அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கு. நாடு முழுவதும் கணக்கெடுப்பின்படி சுமார் 20,54,00,000 ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சுமார் 80 கோடி மக்கள் பயன்பெற்று வராங்க. இந்த நிலையில தற்போது கேஒய்சி எனப்படும் அடையாள சரிபார்ப்பு பணி பல மாதங்களாக நடைபெற்று இருக்கு. இதனால நாடு முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்க்கிறாங்க. ரேஷன் கடையிலேயே சரிபார்க்குறாங்க. தற்போது மக்கள் அவரவர் பொருள் வாங்கும் ரேஷன் கடையிலேயே இந்த பணியை கேஒய்சி செய்யக்கூடிய பணி நடைபெற்றுட்டு வருது. இந்த கால அவகாசம் மார்ச் 31ஆம் தேதி வரையும் தற்போது நீடிச்சிருக்காங்க. இந்த காலக்கெடுவுக்குள்ள ரேஷன் வாங்கும் நபர்கள் தங்கள் உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகும் சரிபார்க்கவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதும் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒருவர் இருவர் அடையாளங்களை சரிபார்க்கப்பட்டு பிறரது அடையாளங்கள் சரிபார்க்க இல்லைன்னா அவர்கள் பெயர் நீக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. நாடு முழுவதும் தற்போது வரை சுமார் 9 லட்சம் பேர் தங்களுடைய அடையாள சரிபார்ப்பு பணி இன்னும் மேற்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 1 மாத கால அவகாசம் இருக்கிறதால யாரெல்லாம் அந்த கேஒய்சி பண்ணலையோ அவங்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் எங்கே நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ அந்த ரேஷன் கடையில் நீங்கள் கேஒய்சி பதிவு பண்ணிக்கோங்க. எதற்காக இந்த பணியை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் பலர் உயிரிழந்த நிலையிலேயே அவங்க பேர்களை நீக்காமல் ரேஷன் கார்டுலேயே தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அவர்களது பேர்லேயே ரேஷன் பொருளையும் வாங்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பலருக்கும் செல்ல வேண்டிய நலத்திட்ட உதவிகள் செல்லாமல் இருக்குது. அதன் காரணமாக தான் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இந்த கேஒய்சி அடையாள சரிபார்ப்பு பணியை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இதுவரை அடையாள சரிபார்ப்பு பணியை செய்யாதவர்கள் உடனடியாக தங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அடையாள அந்த சரிபார்ப்பு பணிகளை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அறிவுறுத்திருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் அந்த கேஒய்சி பண்ணலையோ அவங்க தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் கேஒய்சி பண்ணிக்கங்க. நன்றி.